ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோன்னா வாழை இலை மீன் பொரிச்சது. இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மீனுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். நான் வவ்வால் மீன் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் வறுக்கிறதுக்கு பொருத்தமான வேறு மீன் கூட எடுத்துக்கலாம். சரி வாங்க மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள், மிளகுத்தூள், லெமன் ஜூஸ் கொஞ்சம், உப்பு தேவையான அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி கரைச்சாச்சு. இப்போ இந்த மசாலாவை மீனில் அப்ளை பண்ணிடலாம். இந்த மாதிரி 3 கிரேல் போட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலாலாம் நல்லா மீனுக்குள்ளே இறங்கும். மசாலா பேஸ்ட்டை நல்லா மீனில் அப்ளை பண்ணியாச்சு. இது ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே வச்சுருங்க. நல்லா மீனில் மசாலாலாம் இறங்கணும். அதுக்கப்புறம் பொரிச்சு எடுத்துக்கலாம். மீன் நல்லா ஊறிட்டுருக்க நேரத்தில் நம்ம தொக்கு ரெடி பண்ணிடலாம் வாங்க. பேனை ஹீட் ஆனோன்னே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஒரு 70% வதங்கியிருக்கு. இந்த டைமில் பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் அரைஞ்சி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் போதும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனோடனே தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா மசஞ்சிருச்சு. இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணிடலாம். மல்லித்தூள் எல்லாம் ஒரு டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள், உப்பு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா மசாலா ரெடி பண்ணும்போது நம்ம அதுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டிருப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தொக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு வாழை இலையை நல்லா சுத்தம் பண்ணி இனிமேல் வாட்டி எடுத்துக்கோங்க. என்கிட்ட இண்டக்ஷன் தான் இருக்குது, அதனால தான் இப்படி பண்ணுறேன். உங்கள்கிட்ட கேஸ் இருந்தால் கேஸில் இப்படி வாட்டி எடுத்துக்கோங்க. இலையை நல்லா வாட்டி எடுத்தாச்சு. இப்போ மீனை பொரிச்சிடலாம். தவால எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனோடனே மீன் பொரிச்சிடலாம். ஹீட் ஆகிடுச்சு. மீன் பொரிச்சிடலாம். ஒன் சைடு நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் திருப்பி விட்டுட்டேன். இந்த மீன் ஒரு 50% வெந்தால் போதும். ஏன்னா நம்ம மறுபடியும் வாழை இலையில் வச்சு பொரிக்க போகிறோம். அதனால் ஒரு 50% வெந்தால் போதும். மீனை பொரிச்சாச்சு. இப்போ வாழை இலையில் செட் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்க தொக்கை இந்த வாழை இலையில் அப்ளை பண்ணிவிடுவோம். தொக்கை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இப்போ மீனை இது மேலே வச்சிடலாம். ஒரு லேயர் தொக்கு போட்டு அது மேலே மீன் வச்சாச்சு. இப்போ மீன் மேலே மறுபடியும் அந்த தொக்கை அப்ளை பண்ணலாம். தொக்கு நல்லா 4 சைடு அப்ளை பண்ணியாச்சு. இப்போ மடக்கிக்கலாம். நான் இந்த மாதிரி வாழை நாரை வச்சு நல்லா கட்டிட போகிறேன். வாழை இலையை நல்லா டைட்டாக கட்டியாச்சு. இப்போ பேனை ஹீட்டும் ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஃப்ரை பண்ணியிருக்கோம். இந்த பக்கம் ஒரு 5 நிமிஷம், திருப்பி ஒரு 5 நிமிஷம் பண்ணுங்கள்.
ரெண்டு சைடுமே ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடு ஒரு 5 நிமிஷம் திருப்பி போட்டிருக்கேன். ரெண்டு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் எடுத்துட்டு போறேன். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. ஓப்பன் பண்ணிடலாம். ஃபைனலாக நம்ம சூப்பரான வாழை இலை பொரிச்ச மீன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் என் சேனலை ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு மறக்காமல் வந்து சேரும். என்ன வடையா, மசால் வடைதாயா, அருண் சுவை நாக்கில் உட்காந்து நடனம் ஆடுது.